ஆமென். அல்லேலூயா. உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நீங்கள் சுகத்தோடும் நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆமென். இன்றைக்கும் சங்கீத புஸ்தகம் 128வது அதிகாரத்தில் முதல் வசனம். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். நம்ம பாக்கியவானாக இருக்கணும்னா கர்த்தருடைய வழிகளில் நடக்கணும். உலகத்தில் எத்தனையோ வழி இருக்குது. துன்மார்க்கமான வழி இருக்குது, பாவ வழி இருக்குது, அக்கிரம வழி இருக்குது, அநியாய வழி இருக்குது. இப்படி எத்தனையோ வழிகள் உண்டு. ஆனால் நம்ம பாக்கியவான்களாக இருக்கணும்னா கர்த்தருக்கென்று ஒரு வழி இருக்குது. கர்த்தருக்கென்று இருக்கிற வழி என்ன வழி? நம்ம பின்பற்றுகிற இந்த வானத்தையும் பூமியை சிருஷ்டித்த தேவன் நமக்கு எழுதி கொடுத்த பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள வசனத்தின்படி வாழ்வதே. வசனம்தான் நமக்கு வழி. ஒவ்வொரு நாளும் தியானிக்கிறோம், படிக்கிறோம். வசனம் என்ன சொல்லுது? கற்பனைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க, கட்டளைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க, பிரமாணங்கள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, ஆவின் கனிகள் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. எல்லாம் படிக்கிறோம், தியானிக்கிறோம். அந்த வழிகளிலே நம்ம நடக்கணும். அப்படி அவருடைய வசனங்களின்படி, அவருடைய வார்த்தையின்படி நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவர் வசனத்தின்படி நடக்கிற பொழுது அதுதான் அவருடைய வழி. அந்த வழியில் நம்ம நடந்தோம்னா நம்ம பாக்கியவான்களாய் இருப்போம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அவர் வசனம் என்ன சொல்லுகிறதோ அதை பின்பற்றுவோம், அதற்கு கீழ்ப்படிவோம். அப்படி நடக்கிற பொழுது ஆண்டவருடைய பார்வையில் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். உலக ஜனங்களுக்கு முன்பாகவும் நம்ம பாக்கியவான்களாக இருப்போம். ஆமென். அல்லேலூயா.